ஸ்டேட் போர்ட் 11th கெமிஸ்ட்ரி ஃபர்ஸ்ட் சாப்டர் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி அண்ட் கெமிக்கல் கால்குலேஷன்ஸ்லேருந்து கொஷின்ஸ் கண்டினியூ பண்ணுறோம். இந்த எம்சிக்யூவில் 6th கொஷின் எடுத்துக்கிறோம். இந்த கொஷினை பாருங்கள். த நம்பர் ஆஃப் வாட்டர் மாலிகுல்ஸ் in a drop of water weighing 0.018 கிராம் கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ இங்க இந்த மாஸ் ஆஃப் வாட்டர் கொடுத்துருக்காங்க. மாஸ் ஆஃப் வாட்டர் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 0.018 கிராம் கொடுத்துருக்காங்க. இந்த மாஸ் ஆஃப் வாட்டர் எடுத்துக்கலாம். மாஸ் ஆஃப் வாட்டர் எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னா 0.018 கிராம் சொல்லியிருக்காங்க. இதை என்ன பண்ணலாம்னா வாட்டர்னுடைய கிராம் மாலிகுலர் மாஸால டிவைட் பண்ணலாம். வாட்டருக்கு கிராம் மாலிகுலர் மாஸ் பார்த்தீங்கன்னா 18 கிராம் பர் மோல். வாட்டர்னுடைய கிராம் மாலிகுலர் மாஸால டிவைட் பண்ணியிருக்கோம். இப்போ நமக்கு என்ன கிடைக்குதுன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் வாட்டர் மாலிகுல்ஸ் கிடைக்குது. நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் வாட்டர் மாலிகுல்ஸ் கிடைச்சிருக்குது. ஓகே, இப்போ நமக்கு சோன்சோ மோல்ஸ் ஆஃப் வாட்டர் மாலிகுல்ஸ் கிடைச்சிருக்குது. இந்த மோல்ஸை மாலிகுல்ஸா மாற்றணும். நம்ம இப்போ இந்த மோல்ஸை மாலிகுல்ஸா மாத்துறதுக்காக இந்த மோல்ஸை அவகேட்ரோ நம்பரால மல்டிப்ளை பண்ணுங்க. இப்போ இதை 10⁻³ இப்போ அவகேட்ரோ நம்பரால மல்டிப்ளை பண்றோம். இப்போ அவகேட்ரோ நம்பரால மல்டிப்ளை பண்ணா இது என்னவோ மாறிடுதுன்னா நம்பர் ஆஃப் வாட்டர் மாலிகுல்ஸா மாறிடுது. ஓகே, இதை சிம்பிளிஃபை பண்ணா 6.023 × 10⁻20 வருது. இத்தனை வாட்டர் மாலிகுல்ஸ் இருக்குதுன்ட்டு சொல்றோம். அப்படின்னா இந்த 0.018 கிராம்ல சோன்ஸோ வாட்டர் மாலிகுல்ஸ் இருக்குதுன்ட்டு சொல்றோம். அப்போ இந்த கொஸ்டினுக்கு தேர்ட் ஆப்ஷனை ஆன்சரா சொல்றோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் எடுத்துக்கிறோம். இங்க 1 கிராம் ஆஃப் அன் இம்பியூர் சாம்பிள் ஆஃப் மெக்னீசியம் கார்பனேட். அப்படின்னா இங்க மெக்னீசியம் கார்பனேட் சாம்பிள் கொடுத்துருக்காங்க. இதுல என்ன இருக்குதுன்னா இம்பியூரிட்டிஸ் இருக்குது அப்படி சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்போ மெக்னீசியம் கார்பனேட் சாம்பிள் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குதுன்னாக்கா அது எவ்வளவு எடுத்துக்கிறோன்னா 1 கிராம் எடுத்துக்கிறோம். இதுல மெக்னீசியம் கார்பனேட் இருக்குது. அப்புறமா என்ன இருக்குதுன்னா இம்பியூரிட்டிஸ் இருக்குது. அப்போ மெக்னீசியம் கார்பனேட் x கிராம் இருந்தால் இம்பியூரிட்டிஸ் எவ்வளவு இருக்கும்? 1 - x கிராம்ஸ் இருக்கும். ஏன்? டோட்டல் 1 கிராம், சாம்பிள் எவ்வளவு? 1 கிராம். சாம்பிள் 1 கிராம் இருக்கும்போது அதுல மெக்னீசியம் கார்பனேட் x கிராம்னா இம்பியூரிட்டிஸ் 1 - x கிராம் சொல்றோம். ஓகே, இந்த சாம்பிளை கம்ப்ளீட் தெர்மல் டீகம்போசிஷனுக்கு அனுப்புறோம். கம்ப்ளீட் தெர்மல் டீகம்போசிஷன். தெர்மல்னா என்ன? ஹீட் பண்றது, சூடுபடுத்துறது. சூடு ஏத்தனா டீகம்போசிஷனுக்கு போகுது. யாரு டீகம்போசிஷனுக்கு போறாங்க? கார்பனேட். பொதுவாகவே மெட்டல் கார்பனேட்ஸை ஹீட் பண்ணா அது டீகம்போசிஷனுக்கு போயிட்டு மெட்டல் ஆக்சைடையும் கார்பன் டை ஆக்சைடையும் கொடுக்கும். அப்போ இந்த மெக்னீசியம் கார்பனேட்டை ஹீட் பண்ணீங்கன்னா இது டீகம்போசிஷன் போயிட்டு மெக்னீசியம் ஆக்சைடு கார்பன் டை ஆக்சைடை கொடுக்கும். சரி, இப்போ இங்க இது போல கொடுக்குது. இங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா கண்டெய்னிங் நோ தெர்மலி, இந்த ஃபர்ஸ்ட் லைன்ல பிராக்கெட்ல நோ தெர்மலி டீகம்போசபிள் இம்பியூரிட்டிஸ். அப்படின்னா இந்த இம்பியூரிட்டிஸை ஹீட் பண்ணா இது டீகம்போசிஷனுக்கு போகாது அன்ட்டு சொல்லியிருக்காங்க. இந்த இம்பியூரிட்டிஸ் டீகம்போசிஷனுக்கு போகாதுன்ட்டு சொல்லியிருக்காங்க. மெக்னீசியம் கார்பனேட் மட்டும்தான் டீகம்போசிஷனுக்கு போகும். சரி, இப்போ இந்த மெக்னீசியம் கார்பனேட் ஸ்டாய்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் எவ்வளவுன்னா 1. அப்படின்னா 1 மோல் ஆஃப் மெக்னீசியம் கார்பனேட் டீகம்போசிஷனுக்கு போனா எவ்வளவு கார்பன் டை ஆக்சைடு கொடுக்குது பாருங்க. ஸ்டாய்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் 1. அப்படின்னா 1 மோல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு கொடுக்குது. இப்போ இந்த 1 மோல் ஆஃப் மெக்னீசியம் கார்பனேட்டை மாஸா மாத்தணும்னா என்ன செய்யணும்னா 1 மோல் ஆஃப் மெக்னீசியம் கார்பனேட்டினுடைய மாஸ் எவ்வளவுன்னா இதனுடைய கிராம் மாலிகுலர் மாஸ். மெக்னீசியம் கார்பனேட்டுக்கு கிராம் மாலிகுலர் மாஸ் எவ்வளவு பாத்தீங்கன்னா மெக்னீசியத்துக்கு அட்டாமிக் மாஸ் 24, கார்பனுக்கு 12, ஆக்சிஜனுக்கு 16. அப்போ
3 இருக்குனால 16 3s are 48. அப்ப டோட்டலா எவ்வளவு வருதுன்னா 84 கிராம் வருது. அப்போ மெக்னீசியம் கார்பனேட்டுக்கு மாலிகுலர் மாஸ் 84. அப்போ 1 மோல் ஆஃப் மெக்னீசியம் கார்பனேட்டுக்கு மாஸ் எவ்வளவுன்னா 84 கிராம் சொல்லலாம். ஓகே, கார்பன் டை ஆக்சைடுக்கும் அதே போல இந்த 1 மோல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடா மாஸா கன்வெர்ட் பண்ணுங்க. 1 மோல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடுக்கு மாஸ் எவ்வளவுன்னா 44 கிராம் சொல்லலாம். 1 மோல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடுக்கு மாலிகுலர் மாஸ் பார்த்தீங்கன்னா 44 கிராம் வரும். சரி, இந்த சம்மில் எவ்வளவு கார்பன் டை ஆக்சைடு கொடுத்துருக்காங்க பாருங்க. செகண்ட் லைனை பாருங்க. 0.44 கிராம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு கேஸ் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இந்த 1 கிராம் ஆஃப் சாம்பிள், இந்த 1 கிராம் ஆஃப் சாம்பிள் ஆஃப் மெக்னீசியம் கார்பனேட்டை தெர்மல் டீகம்போசிஷனுக்கு அனுப்பும்போது எவ்வளவு கார்பன் டை ஆக்சைடு ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு சொல்றாங்கன்னா 0.44 கிராம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ப்ரொடியூஸ் ஆகுது. இப்போ 0.44 வேணும்னா இந்த 44 என்ன பண்ணணும்? 100ஆல டிவைட் பண்ணணும். 100ஆல டிவைட் பண்ணா 0.44 மாறிடுமா? அப்போ இதையும் 100ஆல டிவைட் பண்ணுங்க. அப்போ 0.84 கிராம் வருது. அப்போ மெக்னீசியம் கார்பனேட் எவ்வளவு இருக்குது? 0.84 கிராம் இருக்குது. இங்க எவ்வளவு சாம்பிள் எடுத்துக்கினீங்க? சாம்பிள் 1 கிராம் எடுத்தாச்சு. இந்த 1 கிராம் ஆஃப் சாம்பிள்ல எவ்வளவு மெக்னீசியம் கார்பனேட் இருக்குது? 0.84 கிராம் தான் இருக்குது. கரெக்டா? சரி, அப்போ 1 கிராம் ஆஃப் சாம்பிள்ல 0.84 கிராம் இருக்குதுன்ட்டு சொல்றோம். யாரு? மெக்னீசியம் கார்பனேட் இருக்குதுன்ட்டு சொல்றோம். ஓகே, இப்போ பர்சன்டேஜ் பியூரிட்டி ஆஃப் மெக்னீசியம் கார்பனேட் பார்க்கலாம். ஓகே, ஸோ பர்சன்டேஜ் பியூரிட்டி ஆஃப் மெக்னீசியம் கார்பனேட்டை இப்போ நம்ம பார்க்க போறோம். பர்சன்டேஜ் பியூரிட்டி ஆஃப் மெக்னீசியம் கார்பனேட்டை நம்ம பார்க்க போறோம். இப்போ சாம்பிள் எவ்வளவு எடுத்துக்கணும்னாக்கா 1 கிராம் ஆஃப் சாம்பிள் எடுத்துக்கணும். இப்போ 1 கிராம் ஆஃப் சாம்பிள்ல எவ்வளவு மெக்னீசியம் கார்பனேட் இருக்குதுன்னா இந்த 0.84 கிராம் ஆஃப் மெக்னீசியம் கார்பனேட் இருக்குது. 0.84 கிராம் ஆஃப் மெக்னீசியம் கார்பனேட் இருக்குது. அப்படின்னா பர்சன்டேஜ் பியூரிட்டி வேணும்னா 100 கிராம் ஆஃப் சாம்பிள் எடுத்துக்கோங்க. அந்த 100 கிராம் ஆஃப் சாம்பிள்ல எவ்வளவு மெக்னீசியம் கார்பனேட் இருக்குன்னு பாருங்க. அப்படின்னா இந்த 1 100ஆல மல்டிப்ளை பண்ண 100 வரும். அப்போ இதையும் 100ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ 84%. அப்போ பர்சன்டேஜ் பியூரிட்டி எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா பர்சன்டேஜ் பியூரிட்டி பாத்தீங்கன்னாக்கா 84%. அப்போ ரிமைனிங் என்ன? இம்பியூரிட்டி பர்சன்டேஜ். அதானே, பியூரிட்டி 84%னா இம்பியூரிட்டி பர்சன்டேஜ் எவ்வளவு இருக்கும்? ரிமைனிங் இருக்கும். 100ல ரிமைனிங். அப்போ இம்பியூரிட்டி பர்சன்டேஜ் வேணும்னா இது 100ல மைனஸ் பண்ணிடுங்க. 100ல மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இம்பியூரிட்டி பர்சன்டேஜ் வரும். அப்போ இந்த சாம்பிள் இங்க சாம்பிள் கொடுத்துருக்காங்கல்லங்க, மெக்னீசியம் கார்பனேட் சாம்பிள். இந்த மெக்னீசியம் கார்பனேட் சாம்பிள்ல மெக்னீசியம் கார்பனேட்னுடைய பியூரிட்டி பாத்தீங்கன்னா 84% இருக்குது. ரிமைனிங் 16% பாத்தீங்கன்னா இம்பியூரிட்டி அன்ட்டு சொல்றோம். இப்ப கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. பர்சன்டேஜ் ஆஃப் இம்பியூரிட்டி ஆஃப் சாம்பிள்ல இம்பியூரிட்டினுடைய பர்சன்டேஜை கேட்கறாங்க. அப்ப இம்பியூரிட்டினுடைய பர்சன்டேஜ் எவ்வளவு பார்த்தோம்? 16%. சி ஆப்ஷனை சொல்றோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் எடுத்துக்கிறோம். இந்த கொஸ்டின்ல when 6.3 gram of sodium bicarbonate 6.3 gram of sodium bicarbonate is added to 30 gram of acetic acid solution, the residual solution is found to weigh 33 gram. Set. The number of moles of carbon dioxide released in the reaction. அப்படினா இங்க கார்பன் டை ஆக்சைடு கேஸ் ரிலீஸ் ஆகும். சரி, ஜெனரலாவே இந்த பைகார்பனேட்ல ஆசிடை ஆட் பண்ணீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு கேஸ் ரிலீஸ் ஆகும். அதே போல கார்பனேட்லயும் ஆசிட் ஆட் பண்ணா கார்பன் டை ஆக்சைடு கேஸ் வரும். சரி, எந்த ஆசிட் ஆட் பண்ணணும்? எந்த ஆசிட் ஆட் பண்ணணும்னா எந்த ஆசிடுக்கு அசிடிக் ஸ்ட்ரென்த் கார்போனிக் ஆசிடை விட அதிகமா இருக்குதோ அந்த ஆசிட். எக்ஸாம்பிள் அசிட்டிக் ஆசிடை ஆட் பண்ணலாம். அசிட்டிக் ஆசிட் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த பைகார்பனேட் கார்பன் டை ஆக்சைடு கேஸை கொடுக்கும். அதே மாதிரி கார்பனேட்டும் கார்பன் டை ஆக்சைடு கேஸை கொடுக்கும் அசிட்டிக் ஆசிடை ஆட் பண்ணீங்கன்னா. சரி, இப்போ இங்க சோடியம் பைகார்பனேட் எடுத்துக்கலாம். சோடியம் பைகார்பனேட் எடுத்தாச்சு. இப்போ என்ன ஆட் பண்றோம்னா அசிட்டிக் ஆசிட் சொல்யூஷன் ஆட் பண்றோம். அசிட்டிக் ஆசிட் சொல்யூஷன் ஆட் பண்ணிடுறோம். இப்போ என்ன வருதுன்னா கார்பன் டை ஆக்சைடு கேஸ் ரிலீஸ் ஆகுது. கார்பன் டை ஆக்சைடு கேஸ் ரிலீஸ் ஆயிருக்கு.
ரிமைனிங் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த ஹைட்ரஜனும் இந்த கார்பனேட்டை நான் கார்பன் டை ஆக்சைடா மாத்திக்கிறேன். இப்படி எழுதிட்டேன். ஓகே, இப்போ இந்த கார்பன் டை ஆக்சைடு வெளியே போயிடுச்சு. இப்போ இந்த ஹைட்ரஜன், இந்த ஆக்சிஜன், இந்த ஹைட்ரஜன், இது என்னவோ மாறுனா இந்த ஹைட்ரஜன், இந்த ஆக்சிஜன், இந்த ஹைட்ரஜன் என்னவோ மாறுனா வாட்டரா மாறிடும். அடுத்து ரிமைனிங் பாத்தீங்கன்னா இந்த CH3COO Na, இது வந்து சோடியம் அசிட்டேட் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? சரி, இப்போ சோடியம் பைகார்பனேட் எவ்வளவு எடுத்துக்கணும்? 6.3 கிராம் எடுத்துக்கணும். சோடியம் பைகார்பனேட் 6.3 கிராம் எடுத்துக்கணும். அசிட்டிக் ஆசிட் எவ்வளவு எடுத்துக்கணும்? 30 கிராம் எடுத்துக்கணும். அசிட்டிக் ஆசிட் 30 கிராம் எடுத்தாச்சு. இப்போ இந்த ரெசிடிவல் சொல்யூஷனுக்கு வெயிட் எவ்வளவு சொன்னாங்கன்னா 33 கிராம் சொன்னாங்க. அப்படின்னா இது வந்து 33 கிராம்ஸ். இது எவ்வளவுன்னா 33 கிராம்ஸ்ன்னு சொல்லியாச்சு. சரி, அப்போ நல்லா பாருங்க, இங்க இனிஷியலா எவ்வளவு எடுத்துக்கணும்? டோட்டலா சோடியம் பைகார்பனேட் 6.3 கிராம், அசிட்டிக் ஆசிட் 30 கிராம், அப்படின்னா 36.3 கிராம் எடுத்தாச்சு. ரியாக்ஷன் முடிஞ்ச பின்னாடி எவ்வளவு இருக்குது? 33 கிராம்ஸ் இருக்குது. அப்படின்னா லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் என்ன சொல்லுது? லெஃப்ட் சைடு மாஸ் எவ்வளவோ அதுதான் ரைட் சைடுனுடைய மாஸ் ஈக்குவலா இருக்குன்னு சொல்லுது. அப்போ இங்க 36.3 கிராம்ஸ் லெஃப்ட் சைட்ல எடுத்துக்கணும். அப்போ ரைட் சைட்லயும் 36.3 கிராம்ஸ் இருக்கணும்ல. அப்போ 33 கிராம்ஸ் இருக்குதுன்னா ரிமைனிங் 3.3 கிராம்ஸ் என்னாச்சு? ரிமைனிங் 3.3 கிராம் என்னாச்சு? கார்பன் டை ஆக்சைடு கேஸா வெளியே போயிடுச்சு. அப்போ எவ்வளவு கார்பன் டை ஆக்சைடு கேஸ் ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா 3.3 கிராம்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு கேஸ் ப்ரொடியூஸ் ஆயிருக்கு. என்ன கேட்டிருக்காங்க இங்க? நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ்ட் கேட்டிருக்காங்க. அப்போ கார்பன் டை ஆக்சைடு கேஸ் எவ்வளவு ரிலீஸ் ஆச்சுன்னா 3.3 கிராம் ரிலீஸ் ஆயிருக்கு. இதை இப்போ என்னவா மாத்தணும்னா நம்பர் ஆஃப் மோல்ஸா மாத்தணும். சரியா? அப்போ இந்த மாஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைட அதனுடைய மாலிகுலர் மாஸால டிவைட் பண்ணீங்கன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் கிடைக்கும். கார்பன் டை ஆக்சைடுக்கு மாலிகுலர் மாஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 44 சொல்லலாம். எப்படி 44? கார்பனுக்கு அட்டாமிக் மாஸ் 12, ஆக்சிஜனுக்கு அட்டாமிக் மாஸ் 16, 16 2s are 32. அப்ப 32வும் இந்த 12ஐயும் ஆட் பண்ணீங்கன்னா 44 வரும். இதுக்கு யூனிட் என்னன்னு பாத்தீங்கன்னா கிராம் பர் மோல் அப்படி சொல்லலாம். இப்ப இந்த கிராமையும் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா இந்த பர் மோல் நியூமரேட்டருக்கு வச்சுன்னா மோல்ஸா மாறிடும். இதை சிம்பிளிஃபை பண்ணா எவ்வளவு வருதுன்னா 0.075 வருது. பர் மோல் நியூமரேட்டருக்கு வச்சுன்னா மோல்ஸா மாறிடும். அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ்ட் எவ்வளவுன்னு சொல்லனாக்கா 0.075 மோல்ஸ் ரிலீஸ் ஆயிருக்குதுன்னு சொல்றோம். ஓகேவா? சரி, கார்பன் டை ஆக்சைடு எத்தனை மோல்ஸ் ரிலீஸ் ஆயிருக்குது? 0.075 மோல்ஸ் சொல்றோம். தேர்ட் ஆப்ஷனை ஆன்சரா சொல்றோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் போறோம். இங்க when 22.4 liters of hydrogen gas is mixed with 11.2 liters of Cl2 gas at each at 273 Kelvin and at 1 atmosphere, the number of moles of HCl gas produced is அப்படி கேட்டிருக்காங்க. சரி, இப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் HCl கேஸை இங்க நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரி, இங்க நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் HCl கேஸை ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு நம்ம என்ன செய்யலாம்னாக்கா இந்த ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். இந்த H2 கேஸ் எழுதிக்கலாம். H2 கேஸ் எழுதிக்கிறோம். பிளஸ் இந்த Cl2 கேஸ் எழுதிக்கலாம். Cl2 கேஸ் எழுதிக்கிறோம். இப்போ இந்த H2 கேஸ் Cl2 கேஸோட ரியாக்ஷனுக்கு போகும்போது என்ன கொடுக்குதுன்னா HCl கேஸை கொடுக்குது. சரி, இப்போ இந்த H2 பாத்தீங்கன்னா எவ்வளவு இருக்குதுன்னா 22.4 liters இருக்குது. சரி, 22.4 liters of H2 எடுத்துக்கணும். 22.4 liters of H2 எடுத்துக்கணும். இதை நம்பர் ஆஃப் மோல்ஸா மாத்திக்கலாம். நம்பர் ஆஃப் மோல்ஸா மாத்திக்கணும்னா எப்படி மாத்துறது அன்ட்டு பார்க்கலாம். இங்க டெம்பரேச்சர் எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னா 273 கெல்வின். பிரஷர் எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னா 1 atmosphere. அப்படின்னா STP கண்டிஷன் சொல்லியிருக்காங்க. STPனா ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அண்ட் பிரஷர். ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் எவ்வளவுனா 273 கெல்வின். ஸ்டாண்டர்ட் பிரஷர் எவ்வளவுனா 1 atmosphere. இந்த கண்டிஷன்ல 1 mole ஆஃப் ஐடியல் கேஸ்க்கு வால்யூம் எவ்வளவுனா
22.4 liters. அப்படின்னா இந்த ஹைட்ரஜன் கேஸை நீங்க ஐடியல் கேஸா கன்சிடர் பண்ணிக்கணும். இந்த 22.4 liters என்னன்னு சொல்லலாம்னா 1 mole of hydrogen gas ன்னு சொல்லலாம். அப்போ இந்த क्वेश्चनல 22.4 liters of hydrogen gas கொடுத்திருக்காங்க. அப்படின்னா இது என்னன்னு சொல்லலாம்னா 1 mole of hydrogen gas ன்னு சொல்றோம். அடுத்து குளோரின் பாத்தீங்கன்னா 11.2 liters கொடுத்திருக்காங்க. குளோரின் 11.2 liters கொடுத்திருக்காங்க. 11.2 liters என்ன சொல்லலாம், half mole ன்னு சொல்லலாம். half mole 0.5 mole ன்னு சொல்லலாம். ஓகே, இப்போ இது ரியாக்ஷனுக்கு போகுது. குளோரின் எவ்வளவு ரியாக்ஷன் போகும்னா 0.5 மோல் ரியாக்ஷனுக்கு போகும். அப்ப ரிமைனிங் குளோரின் ஜீரோவா இருக்கும். ஹைட்ரஜன் எவ்வளவு ரியாக்ஷன் போகும்னா குளோரின் எவ்வளவு ரியாக்ஷன் போதோ அதே அளவு தான் ஹைட்ரஜனும் ரியாக்ஷனுக்கு போகும். ஏன்னா இந்த பேலன்ஸ்டு ஈக்குவேஷன் பிரகாரம் பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன் 1 டைம் ரியாக்ஷன் போச்சுன்னா குளோரினும் 1 டைம் தான் ரியாக்ஷன் போகும். அப்போ குளோரின் 0.5 மோல்ஸ் ரியாக்ஷன் போச்சுன்னா ஹைட்ரஜனும் 0.5 மோல் தான் ரியாக்ஷனுக்கு போகும். அப்போ ஹைட்ரஜன் எவ்வளவு ரிமைனிங் இருக்குதுன்னா 0.5 மோல் ஹைட்ரஜன் ரிமைனிங் இருக்குதுன்னு சொல்லலாம். சரி, இப்போ இங்க HCl ப்ரொடியூஸ் ஆகுது. எவ்வளவு HCl ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த பேலன்ஸ்டு ஈக்குவேஷன் பிரகாரம் பாத்தீங்கன்னா இங்க Cl2க்கு ஸ்டாய்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் 1. அப்போ 1 மோல் ஆஃப் Cl2 ரியாக்ஷனுக்கு போனா HCl 2 மோல்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். இங்க Cl2 எவ்வளவு ரியாக்ஷனுக்கு போகுது பாருங்க, 0.5 மோல் தான் ரியாக்ஷனுக்கு போகுது. அப்ப Cl2 0.5 மோல் ரியாக்ஷனுக்கு போச்சுன்னா HCl எவ்வளவு ப்ரொடியூஸ் ஆகும், இதை விட டபுளா ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ டபுள்னா எவ்வளவு சொல்லலாம், 1 மோல் அன்ட்டு சொல்லலாம். அப்போ இங்க எவ்வளவு HCl ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா 1 மோல் ஆஃப் HCl ப்ரொடியூஸ் ஆகுது. இங்க ஆன்சர் என்ன சொல்லலாம்னாக்கா 1 மோல் ஆஃப் HCl ப்ரொடியூஸ் ஆயிருக்குன்னு சொல்லலாம். சோ இங்க ஆன்சரா டி ஆப்ஷனை சொல்றோம். 1 மோல் ஆஃப் HCl ப்ரொடியூஸ் ஆயிருக்குதுன்ட்டு சொல்றோம் இந்த क्वेश्चनல. நெக்ஸ்ட் क्वेश्चन எடுத்துக்கலாம். இந்த क्वेश्चनல பாத்தீங்கன்னா ஹாட் கான்சென்ட்ரேட்டட் சல்பூரிக் ஆசிட் எடுத்து நிக்கிறாங்க. இஸ் மாடரேட்லி ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஆக்சிடைசிங் ஏஜென்ட்னா என்ன, இன்னொரு சப்ஸ்டன்ஸை ஆக்சிடேஷனுக்கு அனுப்பும், அதுவா ரிடக்ஷனுக்கு போய்க்கும். அப்படின்னா சல்பூரிக் ஆசிட் எதுக்கு போகணும்னா ரிடக்ஷனுக்கு போகணும். சல்பூரிக் ஆசிட் ரிடக்ஷனுக்கு போகணும், இதனால இன்னொரு சப்ஸ்டன்ஸ் ஆக்சிடேஷனுக்கு போகணும். அப்படி நடந்துச்சுன்னா சல்பூரிக் ஆசிட ஆக்சிடைசிங் ஏஜென்ட் சொல்லலாம். சரி, இங்க சல்பூரிக் ஆசிட் எப்படி சொல்றேன்னா ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட், அதாவது மாடரேட்லி ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்னு சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ இங்க பார்க்கலாம் எங்கெங்கெல்லாம் சல்பூரிக் ஆசிட் வந்து ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டா ஆக்ட் ஆயிருக்குதுன்ட்டு பார்க்கலாம். அதுக்கு என்ன பண்ணலாம்னா ஆக்சிடேஷன் நம்பரை கண்டுபிடிக்கலாம். சல்பூரிக் ஆசிட்ல சல்ஃபர்னுடைய ஆக்சிடேஷன் நம்பரை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஹைட்ரஜன் பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன் 2 டைம்ஸ் இருக்குது. ஹைட்ரஜனுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் வந்து +1. சல்ஃபருக்கு நம்ம கண்டுபிடிக்கணும். இங்க ஆக்சிஜன் பாத்தீங்கன்னா 4 டைம்ஸ் இருக்குது. ஆக்சிஜனுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் -2 கொடுக்கணும். நெட் சார்ஜ் பாத்தீங்கன்னா 0. ஏன்னா நெட்டா பாத்தீங்கன்னா டோட்டல் சார்ஜ் பாத்தீங்கன்னா 0வா இருக்குது. இங்க டோட்டல் சார்ஜ் 0. ஓகே, இப்ப சல்ஃபருக்கு கண்டுபிடிச்சா எவ்வளவு வருதுன்னா +6 வருது. ஓகே, அப்போ இங்க சல்ஃபருக்கு என்ன ஆக்சிடேஷன் நம்பர் பாத்தீங்கன்னா +6. சரி, இங்க என்ன மாறி இருக்குதுன்னா இந்த சல்பூரிக் ஆசிட் என்னவா மாறி இருக்குதுன்னா சல்பர் டை ஆக்சைடா மாறி இருக்குது. இந்த சல்பர் டை ஆக்சைடுல சல்பருக்கு ஆக்சிடேஷன் நம்பரை கண்டுபிடிக்கலாம். சல்பர் டை ஆக்சைடுல சல்பருக்கு என்ன ஆக்சிடேஷன் நம்பர்ன்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப சல்பர் எடுத்துக்கலாம். ஆக்சிஜன் 2 டைம்ஸ் இருக்குது. ஆக்சிஜனுக்கு என்ன கொடுக்கணும்னா -2 கொடுத்துடலாம். டோட்டல் சார்ஜ் வந்து எவ்வளவுன்னு சொல்லணும்னா 0ன்னு சொல்லலாம். நெட் சார்ஜ் வந்து 0. இப்ப சல்பருக்கு ஆக்சிடேஷன் நம்பர் கண்டுபிடிச்சீங்கன்னா எவ்வளவு வருதுன்னா +4 வருது. சல்பருக்கு ஆக்சிடேஷன் நம்பர் +4 வருது. பாருங்க, சல்பூரிக் ஆசிட்ல சல்பருக்கு +6, அது சல்பர் டை ஆக்சைடா மாறுது. அங்க சல்பருக்கு +4. +6 +4 மாறுதுன்னா கெயின் ஆஃப் 2 எலக்ட்ரான்ஸ் சொல்லலாம். கெயின் ஆஃப் 2 எலக்ட்ரான்ஸ். அப்படின்னா கெயின் ஆஃப் 2 எலக்ட்ரான்ஸ்னா ரிடக்ஷன். அப்ப சல்பூரிக் ஆசிட் ரிடக்ஷனுக்கு போகுது. இங்க பாருங்க, இந்த ஈக்குவேஷன்ல இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல இந்த சல்பூரிக் ஆசிட் சல்பர் டை ஆக்சைடா மாறி இருக்குது. அப்படின்னா சல்பூரிக் ஆசிட் ரிடக்ஷனுக்கு போயிருக்குது. அதே போல செகண்ட் ஈக்குவேஷன்ல பாருங்க, சல்பூரிக் ஆசிட் சல்பர் டை ஆக்சைடா மாறி இருக்குது.
அப்ப சல்பூரிக் ஆசிட் ரிடக்ஷனுக்கு போயிருக்குது. தேர்ட் ஈக்குவேஷன்ல பாருங்க, சல்பூரிக் ஆசிட்ல SO4 இருக்குது. அதே மாதிரி இந்த ரைட் சைட்ல பாருங்க பேரியம் சல்பேட்ல SO4 இருக்குது. அப்படின்னா இங்க சல்பூரிக் ஆசிட்ல சல்பருக்கு +6 ஆக்சிடேஷன் நம்பர்னா பேரியம் சல்பேட்லயும் சல்பருக்கு +6 தான். அப்ப சல்பரினுடைய ஆக்சிடேஷன் நம்பர் இங்க மாறல தேர்ட் ஈக்குவேஷன்ல. அப்படின்னா சல்பூரிக் ஆசிட் ரிடக்ஷனுக்கு போகல. சல்பூரிக் ஆசிட் ரிடக்ஷனுக்கு போகலன்னா இங்க சல்பூரிக் ஆசிட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டா ஆக்ட் ஆகலன்னு அர்த்தம். அப்ப சல்பூரிக் ஆசிட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டா இல்ல. அப்போ இங்க என்ன கேட்டிருக்காங்க क्वेश्चनல பாருங்க, which of the following reactions does not show oxidizing behavior? எந்த ஈக்குவேஷன்ல சல்பூரிக் ஆசிட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டா இருக்காதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த தேர்ட் ஈக்குவேஷன். சரி, இப்போ இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் சி ஆப்ஷன் சொல்லிட்டோம். இப்போ சல்பூரிக் ஆசிட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்னா சல்பூரிக் ஆசிட் ரிடக்ஷனுக்கு போகும்போது இன்னொரு எலிமெண்ட் ஆக்சிடேஷனுக்கு போகணும் தானே நம்ம சொல்லியிருக்கோம். சரி, அப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல இன்னொரு எலிமெண்ட் ஆக்சிடேஷனுக்கு போயிருக்குதா அன்றதை செக் பண்ணலாம். இங்க என்ன இருக்குதுன்னா காப்பர். இந்த காப்பர் வந்து எலிமெண்ட், இது வந்து ஆட்டம். எலிமெண்டா இருந்துச்சுன்னா ஆக்சிடேஷன் நம்பரை 0ன்னு சொல்லணும். இப்ப இங்க காப்பர் பார்க்கலாம். இந்த காப்பர் சல்பேட்டை எப்படி எழுதலாம்னா காப்பர் சல்பேட்டை எப்படி எழுதுனாக்கா காப்பர் சல்பேட்டை வந்து Cu2 + SO4 நம்ம எழுதலாம். அப்போ இந்த காப்பர்ல காப்பருக்கு சார்ஜ் என்னன்னா 2+. இப்ப பாருங்க, இங்க காப்பர் வந்து 0. அந்த ஏ ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா காப்பர் வந்து 0 ஆக்சிடேஷன் நம்பர் வந்து என்னவா மாறி இருக்குதுன்னா காப்பர் சல்பேட்டா மாறி இருக்குது. காப்பர் சல்பேட்ல காப்பருக்கு ஆக்சிடேஷன் நம்பர் வந்து +2. அப்படின்னா 0 + 2 மாறுதுன்னா ஆக்சிடேஷன் நம்பர் அதிகமாகுது, ரைஸ் ஆகுது. ஆக்சிடேஷன் நம்பர் அதிகமாகுதுன்னா லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் சொல்லலாம். இங்க லாஸ் ஆஃப் 2 எலக்ட்ரான்ஸ். லாஸ் ஆஃப் 2 எலக்ட்ரான்ஸ், லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ்னா ஆக்சிடேஷன். ஆக்சிடேஷன் நம்பர் அதிகமாச்சுன்னா அது ஆக்சிடேஷன் என்று சொல்லுவோம். அப்படின்னா இங்க காப்பர் ஆக்சிடேஷனுக்கு போயிருக்குது. அப்படின்னாக்கா இந்த இடத்த இந்த ஈக்குவேஷன் வந்து ரிடாக்ஸ் ரியாக்ஷன் என்று சொல்லலாம். காப்பர் ஆக்சிடேஷன் போயிருக்குது, சல்பர் ரிடக்ஷன் போயிருக்குது. அதனால இந்த ஈக்குவேஷனை ரிடாக்ஸ் ரியாக்ஷன் என்று சொல்லலாம். ஓகே, செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். கார்பன் வந்து எலிமெண்ட், ஆட்டமா இருக்குது. அப்படின்னா ஆக்சிடேஷன் நம்பர் 0. இங்க கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடுல கார்பனுக்கு என்ன ஆக்சிடேஷன் நம்பர் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். கார்பன் அப்படியே எழுதிக்கலாம். ஆக்சிஜன் 2 டைம்ஸ் இருக்குது. ஆக்சிஜனுக்கு -2 கொடுங்க. நெட் சார்ஜ் எவ்வளவுன்னா 0. கார்பன் டை ஆக்சைடு வந்து இது கேட்டியானோ ஆனியானோ கிடையாது. அதனால இதுக்கு நெட் சார்ஜ் எவ்வளவு சொல்லணும், 0ன்னு சொல்லணும். இதன் மூலியமா கார்பனுக்கு கண்டுபிடிங்க. கார்பனுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் என்ன வரும்னா +4 வரும். அப்போ கார்பனுக்கு, கார்பன் டை ஆக்சைடுல கார்பனுக்கு +4 ஆக்சிடேஷன் நம்பர் வருது. அப்போ இந்த செகண்ட் ஈக்குவேஷன்ல கார்பன் 0 ஆக்சிடேஷன் நம்பர் +4 ஆக்சிடேஷன் நம்பரா மாறுது. அப்படின்னா ஆக்சிடேஷன் நம்பர் அதிகமாகுது. ஆக்சிடேஷன் நம்பர் ரைஸ் ஆனா அது ஆக்சிடேஷன் சொல்லலாம். அப்போ இந்த செகண்ட் ஈக்குவேஷனும் ரிடாக்ஸ் ரியாக்ஷன். இந்த ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ல கார்பன் ஆக்சிடேஷன் போயிருக்குது, சல்பர் ரிடக்ஷன் போயிருக்குது. அப்படின்னா இதன் மூலியமா என்ன சொல்லலாம், தேர்ட் ஈக்குவேஷனை இந்த क्वेश्चनக்கு ஆன்சரா சொல்லலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन போறோம். இப்போ இந்த நெக்ஸ்ட் क्वेश्चनல என்ன கேட்டிருக்கனாக்கா டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷன் நம்ம கேட்டிருக்கோம். என்ன கேட்டிருக்கோம்னா டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷன் கேட்டிருக்கோம். இங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா ஃபாலோயிங் ரெடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ் சொல்லிருக்காங்க. ரெடாக்ஸ் ரியாக்ஷன்னா ஆக்சிடேஷன் நடக்கணும், அதே டைம்ல ரிடக்ஷனும் நடக்கணும். இந்த ரெண்டுமே நடந்தா அந்த ரியாக்ஷன் என்னன்னு சொல்லுவோம்னா ரிடாக்ஸ் ரியாக்ஷன் என்று சொல்லுவோம். டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷன் என்ன அர்த்தம்னா சேம் element should undergo oxidation as well as reduction. அப்போதான் டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷன் சொல்லுவோம். அதாவது ஒரே ஒரு எலிமெண்ட், ஒரே ஒரு ஆட்டம் ஆக்சிடேஷனுக்கு போகணும், ரிடக்ஷனுக்கு போகணும். அப்படி போச்சுன்னா அந்த ரியாக்ஷனை டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷன் சொல்லலாம். சரி, அப்படின்னா டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷன்னா ஆக்சிடேஷனுக்கும் ரிடக்ஷனுக்கும் ஒரே எலிமெண்ட் போகணும். ரிடாக்ஸ் ரியாக்ஷன்னா ஜஸ்ட் ஆக்சிடேஷன் நடக்கணும், அதே டைம்ல ரிடக்ஷன் நடக்கணும். ஒரே எலிமெண்ட் போகணும்ன்ற அவசியம் கிடையாது.
வெவ்வேறு சப்ஸ்டன்ஸ் கூட போகலாம். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். அதுல மெக்னீசியம் வந்து எலிமெண்டா இருக்கனால அதுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் வந்து 0. அடுத்து நைட்ரஜனும் எலிமெண்டா இருக்கனால இதுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் 0. ஓகேவா? சரி, அடுத்து மெக்னீசியம் நைட்ரைடு இருக்குது. இந்த மெக்னீசியம் நைட்ரைட்ல மெக்னீசியத்துக்கு ஆக்சிடேஷன் நம்பரும் நைட்ரஜனுக்கு ஆக்சிடேஷன் நம்பரும் நமக்கு வேணும். அதுக்காக என்ன பண்றேன்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. இப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இந்த 2 மெக்னீசியத்துக்கு வந்துடும். அப்போ மெக்னீசியத்துக்கு சார்ஜ் எவ்வளவுனா 2+. மெக்னீசியம் வந்து மெட்டல், அதனால பிளஸ் கொடுங்க. இந்த 3 நைட்ரஜனுக்கு போயிடும். நைட்ரஜன் கிட்ட 3 போயிடும். நைட்ரஜன் வந்து நான் மெட்டல், அதனால நெகட்டிவ் சைன் கொடுங்க. சரி, இதை வந்து மெக்னீசியம் நைட்ரைட்ல இப்போ சொல்லியாச்சு. இங்க பாருங்க, மெக்னீசியம் 0 Mg+2 மாறி இருக்குது. அதாவது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல Mg வந்து என்னவா மாறி இருக்குதுன்னா Mg+2 மாறி இருக்குது. அப்போ 0 வந்து +2 மாறுதுன்னா ஆக்சிடேஷன் நம்பர் ரைஸ் ஆகுது, அதனால இது ஆக்சிடேஷன் சொல்லலாம். அடுத்து நைட்ரஜனுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் என்னன்னா 0. அது என்னவா மாறுதுன்னா N3- மாறி இருக்குது, நைட்ரைடா மாறி இருக்குது. 0 3- மாறுதுன்னா ஆக்சிடேஷன் நம்பர் டிக்ரீஸ் ஆகுது, குறையுது. அப்படின்னா இத ரிடக்ஷன் சொல்லலாம். அப்போ இங்க மெக்னீசியம் ஆக்சிடேஷன் போது நைட்ரஜன் ரிடக்ஷனுக்கு போறதுனால இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை ரிடாக்ஸ் ரியாக்ஷன் சொல்லலாம். என்ன, ஒன்னு ஆக்சிடேஷன் போனோம், ஒன்னு ரிடக்ஷன் போனோம், போதா இல்லையா? சரி, அப்போ இதை வந்து ரிடாக்ஸ் ரியாக்ஷன் சொல்றோம். இதை டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷன் சொல்லாம சொல்லக்கூடாதுன்னா இங்க பாருங்க, ஆக்சிடேஷனுக்கு மெக்னீசியம் போது, ரிடக்ஷனுக்கு நைட்ரஜன் போகுது. அப்படின்னா ஒரே எலிமெண்ட் ஆக்சிடேஷனுக்கு ரிடக்ஷனுக்கு போச்சா? இல்ல தானே. அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷன் சொல்லக்கூடாது, ஆனா ரிடாக்ஸ் ரியாக்ஷன் சொல்லலாம். சரி, இப்ப செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். செகண்ட் ஈக்குவேஷன்ல இந்த பாஸ்பரஸ்க்கு ஆக்சிடேஷன் நம்பர் எவ்வளவுன்னா 0. இந்த பாஸ்பைன் pH 3ல பாஸ்பரஸ்க்கு ஆக்சிடேஷன் நம்பர் எவ்வளவுன்னா -3 சொல்லலாம். இந்த NaH2PO2 சோடியம் ஐப்போபாஸ்பைட்ல பாஸ்பரஸ்க்கு +1 ஆக்சிடேஷன் நம்பர். பார்த்துக்கோங்க, பாஸ்பரஸ்னுடைய 0 ஆக்சிடேஷன் நம்பர் பாஸ்பைனா மாறும்போது பாஸ்பரஸ்க்கு -3. அப்படின்னா 0 -3 மாறுதுன்னா ஆக்சிடேஷன் நம்பர் டிக்ரீஸ் ஆகுது. அப்படின்னா பாஸ்பரஸ் ரிடக்ஷனுக்கு போகுது. ஓகே, அதே நேரத்துல இன்னொரு பாஸ்பரஸ் ஆட்டம் சோடியம் ஐப்போபாஸ்பைட்டா மாறி இருக்குது. இதுல பாஸ்பரஸ்க்கு +1 ஆக்சிடேஷன் நம்பர். அப்போ பாஸ்பரஸ்னுடைய ஆக்சிடேஷன் நம்பர் 0 +1 மாறி இருக்குது. இதை என்னன்னு சொல்லணும்னா இங்க ஆக்சிடேஷன் நம்பர் அதிகமானதுனால இது ஆக்சிடேஷன் சொல்லலாம். அப்போ ஒரு பாஸ்பரஸ் ஆட்டம் ரிடக்ஷனுக்கு போய் பாஸ்பைனை கொடுக்குது, இன்னொரு பாஸ்பரஸ் ஆட்டம் ஆக்சிடேஷனுக்கு போயிட்டு சோடியம் ஐப்போபாஸ்பைட்டை கொடுக்குது. அப்படின்னாக்கா இங்க பாஸ்பரஸ் ஆக்சிடேஷனுக்கும் போது, அதே நேரத்துல ரிடக்ஷனுக்கும் போது. அப்போ ஒரே எலிமெண்ட், ஒரே ஆட்டம் ஆக்சிடேஷனுக்கும் ரிடக்ஷனுக்கும் போனதுனால இந்த ரியாக்ஷனை என்னன்னு சொல்லலாம், டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷன் சொல்லலாம். இத ரிடாக்ஸ் ரியாக்ஷன் சொல்லலாம். அப்படின்னா டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷனை ரிடாக்ஸ் ரியாக்ஷன் சொல்லலாம். ஆனால் ரிடாக்ஸ் ரியாக்ஷனை டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷன் சொல்லக்கூடாது. சரியா? ஓகே, இங்க குளோரின் வந்து எலிமெண்டா இருக்கனால இதுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் 0. இங்க குளோரின் எப்படி இருக்குதுன்னா பொட்டாசியம் குளோரைடு. இங்க குளோரின் எப்படி இருக்குதுன்னா KCl இருக்குது. இதுக்கு பேர் என்னன்னா பொட்டாசியம் குளோரைடு. குளோரைட்ல Clக்கு ஆக்சிடேஷன் நம்பர் -1 சொல்லணும். அப்போ குளோரின் இந்த 0 ஆக்சிடேஷன் நம்பர் -1 மாறி இருக்குதுன்னா இது என்னன்னு சொல்லலாம், ரிடக்ஷன் சொல்லலாம். இங்க பொட்டாசியம் அயோடைடு கொடுத்திருக்காங்க. பொட்டாசியம் அயோடைட்ல அயோடினுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் -1 சொல்லலாம். இங்க அயோடின் I2 சொல்லியிருக்காங்க. இது எலிமெண்டா இருந்தா ஆக்சிடேஷன் நம்பர் 0ன்னு சொல்லணும். அப்போ இந்த அயோடினுக்கு -1 இங்க 0வா மாறி இருக்குது. இந்த -1 ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் அயோடின் கன்வெர்ட்ஸ் டு 0. அப்போ -1 0வா மாறுதுன்னா அதை என்னன்னு சொல்லலாம், ஆக்சிடேஷன் சொல்லலாம். அப்போ அயோடின் ஆக்சிடேஷன் போது, குளோரின் ரிடக்ஷனுக்கு போது, அதனால இந்த C ஆப்ஷனை ரிடாக்ஸ் ரியாக்ஷன் சொல்லலாம். ஓகே, ஃபோர்த் ஆப்ஷன் பார்க்கலாம்.
இந்த குரோமியத்துக்கு ஆக்சிடேஷன் நம்பர் வேணும்னா என்ன பண்றீங்கன்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. இப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா குரோமியத்தினுடைய ஆக்சிடேஷன் நம்பர் கிடைக்கும். ஸோ +3. இங்க குரோமியம் வந்து எலிமெண்ட், அதனால இதுக்கு 0. இப்போ பாருங்க, குரோமியம் +3 0வா மாறுது அப்படின்னா ஆக்சிடேஷன் நம்பர் டிக்ரீஸ் ஆகுது. ஸோ ரிடக்ஷன். இங்க அலுமினியம் வந்து எலிமெண்ட், அதனால ஆக்சிடேஷன் நம்பர் 0. இங்க அலுமினியத்துக்கு ஆக்சிடேஷன் நம்பர் வேணும்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க இப்படி. அப்போ ஆக்சிடேஷன் நம்பர் கிடைக்கும் +3. அப்போ அலுமினியத்தினுடைய ஆக்சிடேஷன் நம்பர் 0 +3ஆ மாறுது அப்படின்னா ஆக்சிடேஷன் நம்பர் ரைஸ் ஆகுது. ஸோ ஆக்சிடேஷன் அப்படின்னா இந்த ஈக்குவேஷனை ரிடாக்ஸ் ரியாக்ஷன் சொல்லலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போறோம். The equivalent mass of potassium permanganate in alkaline medium. Alkaline என்ன? பேஸ், பேசிக் மீடியம், சோடியம் ஹைட்ராக்சைடு, அதான் அல்காலின் மீடியம் என்று சொல்றோம். அல்காலின் மீடியத்துக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா சோடியம் ஹைட்ராக்சைடு அப்படி சொல்லலாம். சரி, இப்போ பொட்டாசியம் பர்மாங்கனேட்டுக்கு ஈக்குவலன்ட் மாஸை கேட்குறாங்க. சரி, இப்போ ஈக்குவலன்ட் மாஸ் ஆஃப் பொட்டாசியம் பர்மாங்கனேட் இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லனா, பொட்டாசியம் பர்மாங்கனேட்டுக்கு ஈக்குவலன்ட் மாஸ் எவ்வளவு சொல்றேன்னாக்கா ஈக்குவல் டு என்ன சொல்லணும்னா மாலிகுலர் மாஸ் ஆஃப் பொட்டாசியம் பர்மாங்கனேட், மாலிகுலர் மாஸ் ஆஃப் பொட்டாசியம் பர்மாங்கனேட் பை சேஞ்ச் இன் ஆக்சிடேஷன் நம்பர், சேஞ்ச் இன் ஆக்சிடேஷன் நம்பர் என்று சொல்லணும். சேஞ்ச் இன் ஆக்சிடேஷன் நம்பர். சரி, இப்போ பொட்டாசியம் பர்மாங்கனேட்டுக்கு மாலிகுலர் மாஸ் வேணும்னா என்ன செய்யலாம்னா பொட்டாசியத்தினுடைய அட்டாமிக் மாஸ் எடுத்துக்கோங்க 39, மேங்கனீஸ்க்கு அட்டாமிக் மாஸ் எடுத்துக்கோங்க 55, ஆக்சிஜனுக்கு அட்டாமிக் மாஸ் எடுத்துக்கோங்க 16, அதை 4ஆல மல்டிப்ளை பண்ணுங்க 64. அப்போ இந்த 64, இந்த 55, இந்த 39 ஆட் பண்ணுங்க. அந்த சம்மு தான் மாலிகுலர் மாஸ் ஆஃப் பொட்டாசியம் பர்மாங்கனேட். அது எவ்வளவுன்னா 158 வரும். ஓகே, இப்போ சேஞ்ச் இன் ஆக்சிடேஷன் நம்பர் வேணும். சேஞ்ச் இன் ஆக்சிடேஷன் நம்பர்னு எழுதிக்கலாம், இல்லைன்னா கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படியே எழுதிக்கலாம். கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கூட எழுதிக்கலாம். இப்போ இந்த ஈக்குவேஷன்ல பாருங்க, கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எத்தனை கொடுத்திருக்காங்க பாருங்க, 3 எலக்ட்ரான்ஸ். அந்த 3 எலக்ட்ரான்ஸை கூட இங்க எழுதலாம். சரி, சேஞ்ச் இன் ஆக்சிடேஷன் நம்பர்னா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா இந்த பர்மாங்கனேட் எடுத்துக்கோங்க. இந்த பர்மாங்கனேட்ல மேங்கனீஸ்க்கு ஆக்சிடேஷன் நம்பரை கண்டுபிடிங்க. இப்போ மேங்கனீஸ்க்கு ஆக்சிடேஷன் நம்பரை கண்டுபிடிக்கிறோம். இந்த ஆக்சிஜன் 4 டைம்ஸ் இருக்குது, அது எழுதிக்கிறோம். ஆக்சிஜனுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் -2, ஓகேவா, ஈக்குவல் டு நெட் சார்ஜ் வந்து -1. இங்க நெட் சார்ஜ் பாருங்க -1 கொடுத்திருக்காங்க. இது வந்து ஆனியான், ஆனியானுடைய நெட் சார்ஜை ஈக்குவல் டுக்கு ரைட் சைட்ல எழுதிக்கோங்க. இப்போ மேங்கனீஸ்க்கு ஆக்சிடேஷன் நம்பர் கிடைக்குது, அது +7. அடுத்து அப்போ இங்க மேங்கனீஸ்க்கு ஆக்சிடேஷன் நம்பர் எவ்வளவு பார்த்தோம்னா +7 பார்த்திருக்கோம். இப்போ இந்த MnO2 எடுத்துக்கலாம். இந்த MnO2ல மேங்கனீஸ்க்கு ஆக்சிடேஷன் நம்பரை கண்டுபிடிக்கலாம். சரி, Mn எழுதிக்கிறோம். ஆக்சிஜன் 2 டைம்ஸ் இருக்குது. ஆக்சிஜனுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் -2, நெட் சார்ஜ் 0. ஏன்னா இது அயான் கிடையாது, இது வந்து மாலிகுல் காம்பவுண்ட், அதனால 0 எழுதிட்டோம். மேங்கனீஸ்க்கு ஆக்சிடேஷன் நம்பர் கண்டுபிடிக்கிறோம், +4 வருது. அப்போ மேங்கனீஸ்க்கு +4 வந்திருக்குது. பாருங்க, இந்த +7 வந்து +4ஆ மாறுதுன்னா எவ்வளவு ஆக்சிடேஷன் நம்பர் டிக்ரீஸ் ஆகுது, 3. அப்போ சேஞ்ச் இன் ஆக்சிடேஷன் நம்பர் 3ன்னு சொல்லலாமா? அந்த 3 தான் கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் என்று சொல்றோம். அப்படின்னா இந்த +7 வந்து 3 எலக்ட்ரான்ஸ் எடுத்துக்கின்னு +4ஆ மாறிடுச்சு என்று சொல்றோம். அந்த சேஞ்ச் இன் ஆக்சிடேஷன் நம்பர் 3 எங்க எழுதுறோம், இல்லைன்னா கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இந்த 3 எழுதுங்க. இங்க கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் 3, அந்த 3 எங்க எழுதியிருக்கோம். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்றோம். இதை சிம்பிளிஃபை பண்ணா நமக்கு என்ன கிடைக்குதுன்னா ஈக்குவலன்ட் மாஸ் கிடைக்குது. ஸோ ஈக்குவலன்ட் மாஸ் இவ்வளவு சொல்லலாம். அப்போ ஈக்குவலன்ட் மாஸ் வந்து 52.7. பி ஆப்ஷன் சொல்றோம். இதுக்கான யூனிட் என்னன்னா கிராம் பர் ஈக்குவலன்ட், கிராம் பர் ஈக்குவலன்ட் என்று சொல்லணும். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन எடுத்துக்கிறோம். which one of the following represents 180 gram of water? ஓகேவா, 180 gram of water சொல்லியிருக்காங்க. சரி, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல 5 moles of water கொடுத்திருக்காங்க. நம்பர் ஆஃப் மோல்ஸை மாஸா மாத்தணும்னா கிராம் மாலிகுலர் மாஸால மல்டிப்ளை பண்ணுங்க. நம்பர் ஆஃப் மோல்ஸை மாஸா மாத்தணும்னா வாட்டர்னுடைய மாலிகுலர் மாஸால மல்டிப்ளை பண்ணுங்க. வாட்டர்னுடைய மாலிகுலர் மாஸ் எவ்வளவுன்னா 18 கிராம். ஓகேவா, நம்பர் ஆஃப் மோல்ஸை மாஸா மாத்தணும்னா மாலிகுலர் மாஸால மல்டிப்ளை பண்ணுங்க. வாட்டருக்கு மாலிகுலர் மாஸ் எவ்வளவு வருது, 18 கிராம் வருது. ஓகேவா, சோ இதை மல்டிப்ளை பண்ணா நமக்கு எவ்வளவு வருதுன்னா 90 கிராம் வருது. அப்படின்னா ஏ ஆப்ஷன் ஆன்சர் கிடையாது. சரி, பி ஆப்ஷனை பார்க்கலாம்.
பி ஆப்ஷன்ல எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னா 90 மோல்ஸ் ஆஃப் வாட்டர் சொல்லியிருக்காங்க. இந்த மோல்ஸை மாஸா மாத்தணும்னா, வெயிட்டா மாத்தணும்னா வாட்டர்னுடைய மாலிகுலர் மாஸால மல்டிப்ளை பண்ணுங்க. வாட்டர்னுடைய மாலிகுலர் மாஸால மல்டிப்ளை பண்றோம், நமக்கு 180 கிராம் கண்டிப்பா கிடைக்காது. அப்போ பியோ ஆப்ஷன் கிடையாது. சரி, சி ஆப்ஷன் எடுத்துக்கலாம். சி ஆப்ஷன்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாருங்க, சி ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் கொடுத்திருக்காங்க. நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ். சரி, அந்த நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் எடுத்துக்கலாம். 6.022 into 10 to the power of 23 by 180. இது வந்து நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ். இந்த நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸை என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் நம்பர் ஆஃப் மோல்ஸா கன்வெர்ட் பண்ணலாம். நம்பர் ஆஃப் மோல்ஸா கன்வெர்ட் பண்றதுக்கு என்ன பண்றீங்கன்னா அவகேட்ரோ நம்பரால டிவைட் பண்ணுங்க. சோ அவகேட்ரோ நம்பரால டிவைட் பண்றோம். டிவைட் பண்ணா உங்களுக்கு என்ன வரும்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் கிடைக்கும். நம்பர் ஆஃப் மோல்ஸ் கிடைக்கும். ஓகே, நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸை அவகேட்ரோ நம்பரால டிவைட் பண்ணா நம்பர் ஆஃப் மோல்ஸ் கிடைக்கும். நம்பர் ஆஃப் மோல்ஸை மாஸா மாத்தணும்னா மாலிகுலர் மாஸால மல்டிப்ளை பண்ணுங்க. வாட்டருக்கு மாலிகுலர் மாஸ் 18 கிராம். மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்குதுனாக்கா மாஸ் ஆஃப் வாட்டர் கிடைக்குது. மாஸ் எவ்வளவுனா 1/10 கிராம் கிடைக்குது. அப்போ தேர்ட் ஆப்ஷன் ஆன்சர் கிடையாது. சரி, அப்போ ஃபோர்த் ஆப்ஷனை செக் பண்ணலாம். ஃபோர்த் ஆப்ஷன்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் எடுத்துக்கலாம். நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ், இந்த நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸை ஃபர்ஸ்ட் நம்பர் ஆஃப் மோல்ஸா மாத்துங்க. இந்த மாலிகுல்ஸை மோல்ஸா மாத்துங்க. மாலிகுல்ஸை மோல்ஸா மாத்துறதுக்கு என்ன பண்றீங்கன்னா அவகேட்ரோ நம்பரால டிவைட் பண்ணீங்கன்னா மோல்ஸா மாறிடும். இப்போ இதை டிவைட் பண்ண எவ்வளவு வருதுன்னா so மோல்ஸ். இந்த மோல்ஸை மாஸா மாத்துறதுக்கு மாலிகுலர் மாஸால மல்டிப்ளை பண்ணுங்க. மாலிகுலர் மாஸால மல்டிப்ளை பண்றோம். அப்ப என்ன வருதுன்னா மாஸ் வருது. எவ்வளவு வருதுன்னா 180 கிராம் வருது. அப்போ அங்க கேட்டது வந்து எங்க 180 கிராம் வருதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த ஃபோர்த் ஆப்ஷன்ல 180 கிராம் வருது. அப்போ ஃபோர்த் ஆப்ஷனை ஆன்சரை சொல்றோம். நெக்ஸ்ட் क्वेश्चन போறோம். இங்க 7.5 gram of a gas occupies a volume of 5.6 liter at 0 degree Celsius 1 atmospheric pressure. என்ன கேஸ்ன்னு கேட்கறாங்க. வாட் இஸ் த நேம் ஆஃப் கேஸ் அப்படி கேட்டிருக்காங்க. சரி, இப்போ என்ன பண்ணலாம்னா ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். PV is equal to nRT. P என்றது பிரஷர். பிரஷர் எவ்வளவு சொல்லியிருக்காங்க பாருங்க 1 அட்மாஸ்பியர். வால்யூம் எவ்வளவு சொல்லியிருக்காங்க 5.6 லிட்டர்ஸ் கொடுத்திருக்காங்க. n என்றது நம்பர் ஆஃப் மோல்ஸ். நம்பர் ஆஃப் மோல்ஸ் எப்படி எழுதலாம்னா மாஸ் பை மாலிகுலர் மாஸ் எழுதலாம். மாஸ் எவ்வளவு கொடுத்திருக்காங்க 7.5 கிராம் கொடுத்திருக்காங்க பை கிராம் மாலிகுலர் மாஸ். ஓகே, நியூமரேட்டர்ல மாஸ், டினாமினேட்டர்ல மாலிகுலர் மாஸ். அப்போ இந்த ரேஷியோ என்ன வரும்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் வரும். அடுத்து வந்து R என்றது யுனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட். அதனுடைய வேல்யூ எவ்வளவுனா 0.0821 லிட்டர் அட்மாஸ்பியர் பர் கெல்வின் பர் மோல். இதுதான் யூனிட். யாருக்கு யுனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட். டெம்பரேச்சர் எவ்வளவு கொடுத்திருக்காங்க 0 டிகிரி செல்சியஸ் கொடுத்திருக்காங்க. இதை கெல்வினா மாத்திக்கோங்க. அப்போ 273 ஆட் பண்ணணும். 273 ஆட் பண்ணா இவ்வளவு கெல்வின் கிடைக்குது. சரி, இப்போ இந்த கிராம் மாலிகுலர் மாஸ் டினாமினேட்டர்ல இருக்குது இல்ல, அதை லெஃப்ட் சைடுக்கு எடுத்துன்னு போங்க. லெஃப்ட் சைடுக்கு எடுத்துன்னு போயிடும். சரி, அப்புறமா எந்தெந்த யூனிட் எல்லாம் காமனா இருக்குதோ அதையும் கேன்சல் பண்ணிடலாம். அட்மாஸ்பியர் லெஃப்ட் சைடு, அட்மாஸ்பியர் ரைட் சைடு கேன்சல் ஆகுது. லெஃப்ட் சைடுல இருக்கக்கூடிய லிட்டரும் ரைட் சைடுல இருக்கக்கூடிய லிட்டரும் கேன்சல் ஆயிடுச்சு. ரைட் சைடுல இருக்கக்கூடிய இந்த பர் கெல்வினும் ரைட் சைடுல இருக்கக்கூடிய இந்த கெல்வினும் கேன்சல் ஆயிடுது. ஓகேவா? ரிமைனிங் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த 7.5 இருக்குது. இந்த 0.0821 இந்த 273 மல்டிப்ளை பண்ணா 22.4 வரும். ஓகே, அடுத்து இங்க இந்த இடத்துல கிராம் இருக்குது, அந்த கிராம் எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல பர்மோல் இருக்குது, அந்த பர்மோல் எடுத்துக்கோங்க. இந்த லெஃப்ட் சைடுல இருக்கக்கூடிய இந்த 5.6 ரைட் சைடுக்கு எடுத்துன்னு போயிடுங்க, டினாமினேட்டருக்கு போயிடுச்சு. இப்போ இந்த 5.6 22.4 அடிச்சா 4 டைம்ஸ் வரும். அப்போ 7.5 into 4 யூனிட் என்னன்னா கிராம் பர் மோல் இருக்குது. இப்போ இந்த 7.5யும் 4யும் மல்டிப்ளை பண்றீங்க. மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு எவ்வளவு வருதுனாக்கா 30 வருது. இப்போ இந்த 30 தான் மாலிகுலர் மாஸ். 30 கிராம் வருது, இது மாலிகுலர் மாஸ். இப்போ யாருக்கு மாலிகுலர் மாஸ் 30 வரும்ன்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? சரி, இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல என்ன இருக்குது NO இருக்குது. நைட்ரஜன் அட்டாமிக் மாஸ் 14, ஆக்சிஜன் அட்டாமிக் மாஸ் 16,
இதை ஆட் பண்ணுங்க, என்ன வருது பாருங்க, உங்களுக்கு 30 கிராம் வருது. அப்படின்னா மாலிகுலர் மாஸ் 30 தானே வரணும். அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல 30 வருதா இல்லையா? அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆன்சரா சொல்லலாமா? எஸ். அப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து ஆன்சர். எதுக்கும் இந்த ரிமைனிங் 3 ஆப்ஷன்ஸும் செக் பண்ணிடலாம். இப்போ பி ஆப்ஷன் எடுத்துக்கலாம். பி ஆப்ஷன் என்னன்னா N2O. அப்போ நைட்ரஜன் வந்து 2 டைம்ஸ் இருக்குது. அதனுடைய அட்டாமிக் மாஸால மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஆக்சிஜனுடைய அட்டாமிக் மாஸோட ஆட் பண்ணுங்க. இப்போ என்ன வருதுன்னா இங்க 44 கிராம் வருது. தேர்ட் ஆப்ஷனை செக் பண்ணிடலாம். கார்பன் மோனாக்சைடு, கார்பனுக்கு அட்டாமிக் மாஸ் 12, ஆக்சிஜனுக்கு அட்டாமிக் மாஸ் 16, அப்படின்னா 28 வருது. ஃபோர்த் ஆப்ஷனை செக் பண்ணலாம். கார்பன் டை ஆக்சைடு, கார்பனுக்கு அட்டாமிக் மாஸ் 12, ஆக்சிஜன் வந்து 2 டைம்ஸ் இருக்குது, ஆக்சிஜனுக்கு அட்டாமிக் மாஸ் 16, அப்போ எவ்வளவு வருதுன்னா 44 கிராம்ஸ் வருது. அப்போ ஃபோர்த் ஆப்ஷன் 44 கிராம்ஸ் வருது. இதன் மூலியமா நம்ம என்ன சொல்லலாம், ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை ஆன்சரா சொல்லலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் எடுத்துக்கிறோம். இங்க டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க, டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பிரசன்ட் இன் 1.7 கிராம் ஆஃப் அமோனியா. அப்போ அமோனியா எவ்வளவு கொடுத்திருக்காங்க, 1.7 கிராம் கொடுத்திருக்காங்க. இந்த 1.7 கிராம் ஆஃப் அமோனியாவை என்ன பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்பர் ஆஃப் மோல்ஸா மாத்துங்க. நம்பர் ஆஃப் மோல்ஸா மாத்துறதுக்கு நம்ம என்ன செய்யணும், நம்பர் ஆஃப் மோல்ஸா மாத்துறதுக்கு என்ன செய்யணும்னா இந்த மாஸை வந்து இதனுடைய மாலிகுலர் மாஸால டிவைட் பண்ணுங்க. அமோனியாக்கு இந்த அமோனியாக்கு ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா NH3 வரும். இதுக்கு மாலிகுலர் மாஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 17 வரும். அப்போ 17ஆல டிவைட் பண்ணுங்க, மாலிகுலர் மாஸால டிவைட் பண்ணுங்க. இப்போ என்ன கிடைக்குதுன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் கிடைச்சிருக்குது. ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸை கண்டுபிடிச்சாச்சு. இந்த நம்பர் ஆஃப் மோல்ஸை என்ன பண்றீங்கன்னா நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸா மாத்துங்க. அதுக்கு என்ன செய்றீங்கன்னா இத அவகேட்ரோ நம்பரால மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இந்த நம்பர் ஆஃப் மோல்ஸை அவகேட்ரோ நம்பரால மல்டிப்ளை பண்றோம். அவகேட்ரோ நம்பரால மல்டிப்ளை பண்றோம். இப்போ நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸா மாறிச்சு. இது வந்து நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ். இப்போ நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் கிடைச்சிச்சு. அடுத்து என்ன செய்யணும்னாக்கா அங்க என்ன கேட்டிருக்காங்க, டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ அமோனியால எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குதுன்னு பாருங்க. நைட்ரஜனுக்கு அட்டாமிக் நம்பர் 7, அப்படின்னா 7 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஹைட்ரஜனுக்கு அட்டாமிக் நம்பர் 1, அப்போ ஹைட்ரஜன் கிட்ட ஒரு எலக்ட்ரான் இருக்குது. 3 ஹைட்ரஜன்ஸ்ன்றதுனால 3 எடுத்துக்கோங்க, அப்போ 10 வரும். அப்போ ஒரு அமோனியா மாலிகுல்ல 10 எலக்ட்ரான்ஸ் இருக்குதுன்னா இத்தனை அமோனியா மாலிகுல்ஸ்ல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கும் பாருங்க. அப்போ ஒரு அமோனியா மாலிகுல்ல 10 எலக்ட்ரான்ஸ்னா இத்தனை அமோனியா மாலிகுல்ஸ்ல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னா இதை 10ஆல மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இதை 10ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். இப்போ 10ஆல மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன வருதுன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வருது. அப்போ எவ்வளவு சொல்றோம்னாக்கா இவ்வளவு 6.023 into 10⁻23 எலக்ட்ரான்ஸ் சொல்றோம். ஸோ இங்க டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கேட்டிருக்காங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எவ்வளவு வருதுனாக்கா அவகேட்ரோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வருது. அப்ப என்ன சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை ஆன்சரா சொல்றோம் இதுக்கு.